ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? கிட்ஸோட கம்ஃபர்ட் ஃபுட்டான தயிர் சோறு தான் இன்னைக்கான லஞ்சுக்கு கேட்டிருக்காங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெப்பனை ஷார்ப் பண்ணிட்டு ஆரம்பிக்கேன். கேரட், பீன்ஸ், கோஸ் நிறைய காய்கறிகள் சேர்த்து கலர்ஃபுல்லா ஒரு பொரியலும் பண்ண போறேன். அரசாரமா உருளைக்கிழங்கு ரோஸ்டும் பண்ண போறேன். பொரியல் ரெடி பண்ணிடலாம். கேரட், பீன்ஸ், 2 வகையான கோஸ் நல்ல பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்ப இதை வேக வைக்கலாம். கொஞ்சமா சிறுபருப்பு எடுக்கேன். அதை வெறும் பாத்திரத்துல சேர்த்து மண வர வறுத்து எடுத்துருதேன். வறுத்த பருப்பு ஒரு நேரம் அலசிட்டு தேவைக்கு அது கூட தண்ணி சேர்த்து கட் பண்ண காய்கறிகளையும் உள்ள சேர்த்து மூடி வச்சு வேக விடுறேன். அடியில இருக்க தண்ணியில பருப்பு வேகிறதுக்குள்ள காய்கறியும் சூப்பரா வெந்துட்டு இப்ப தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா கருவேப்பிலை, எண்ணெயில கடுகு, வத்தல், பல்லாரி தாளிச்சு உள்ள சேர்த்து ஃப்ரெஷ்ஷா துருவன தேங்காய் பூவையும் உள்ள சேர்த்து பெரட்டி எடுத்தனா பொரியல் ரெடி. நெக்ஸ்ட் உருளைக்கிழங்க காரசாரமா ரோஸ்ட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு நார்மலான பொட்டேட்டோல பண்றேன். நீங்க பேபி பொட்டேட்டோல கூட இதை பண்ணலாம். பொட்டேட்டோவை நல்லா கழுகிட்டு குக்கர்லயும் சேர்த்து தேவைக்கு தண்ணி விட்டு குக்கரை மூடி வேக வச்சிருந்தேன். 2 விசிலுக்கு அப்புறம் ஸ்டீம் போன பிறகு குக்கரையும் ஓபன் பண்ணா உருளைக்கிழங்கு 3/4 பாகம் வெந்திருக்கு. தோலையும் நீக்கிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளா கட் பண்ணியும் வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு ரொம்ப காரம் ஏக்காது. அதை அனுசரிச்சு கொஞ்சமா வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, ஜீரகப்பொடி, உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமா எண்ணெயும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருந்தேன். அயன் கடாயில ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை தாளிச்சுட்டு உருளைக்கிழங்கையும் உள்ள சேர்த்து தீயையும் நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு அப்பப்போ லைட்டா பெரட்டி விட்டு மொறு மொறுன்னு ரோஸ்ட் பண்ணி எடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் 10 மணி ஸ்நாக்ஸ் வீட்டு தோட்டத்துல இருந்து கொண்டு வந்த பப்பாயா நல்லா பழுதே இருந்துச்சு. தோலை நீக்கிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி அதை பாக்ஸ்லயும் பேக் பண்றேன். இப்ப கடையில வாங்குற பப்பாளி பழத்துல விதை பாக்குறது ரொம்பவே கஷ்டம். ஆனா இது எங்க தோட்டத்து பழங்கிறதுனாலயே என்னமோ தெரியல, ஏகப்பட்ட விதைகளோட இருக்கு. கலர மாதிரியே டேஸ்டும் சூப்பரா இருக்கு. எக்ஸ்ட்ரா இருக்கதை கட் பண்ணி எனக்குன்னு ஒரு பாக்ஸ் தனியா எடுத்து வச்சிருக்கேன். தயிர் சோறுக்காக வச்சிருந்த சோறு நல்லா கொலையவும் செஞ்சுட்டு எக்ஸ்ட்ரா தண்ணியையும் கொஞ்சம் வடிச்சிருந்தேன். தண்ணி வடிச்ச பிறகு சோறையும் தேவையான அளவு பாத்திரத்துக்கு மாத்திட்டு கொஞ்சம் மசிச்சும் விடுதேன். இப்ப தேவையான அளவு உப்பு வச்சிருக்க பாலையும் கொஞ்சம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்றேன். கொஞ்சம் ஆறின பிறகு தயிரையும் ஊத்தி மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாக்ஸ்லயும் பேக் பண்றேன். இன்னைக்கு ரெடி பண்ணி இருக்கிற பொட்டேட்டோ ஃப்ரையை மஸ்டா ட்ரை பண்ணி பாருங்க. சின்ன சின்ன டிப்ஸா இருக்கும், கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ரெடி பண்ண லஞ்சையும் ஸ்நாக்ஸையும் பாக்ஸ்லயும் பேக் பண்ணி லஞ்ச் பேக்கையும் ரெடி பண்றேன். இன்னைக்கான லஞ்ச் காம்போ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு என்ன மெனுன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு சொல்ல மறந்துட்டேனே. அது பொங்கன சோறு நிறையவே மீதி ஆயிட்டு அதை நைட்டு தண்ணி வச்சுட்டு காலையிலேக்கு தயிரும் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஐஸ் பிரியாணியா குட்டீஸ்க்கு கொடுக்கேன். இது கூட தொட்டுக்கிட்டதுக்கு பூண்டு, வத்தல், புளி, சிறுபருப்புன்னு வச்சு நல்ல காரசாரமா துவையலும் அரைச்சிருக்கேன். இந்த பழைய கஞ்சிக்கும் தொட்டுக்கிட்ட துவையலையும் பார்த்ததும் ஜெசிகாக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். சாப்பிட்டு முடிச்சு ஸ்கூலுக்கும் ரெடி ஆயிட்டா. குட்டீஸ் எப்பவும் கேட்கறத உடனே வாங்கி கொடுத்தா அதோட அருமை தெரியாது. கொஞ்சம் கெஞ்ச விட்டு வாங்கி கொடுக்கணும். ஆகாஷ் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்த சைக்கிள் அவனுக்கு கிடைச்சிருக்கு.